சுண்டக்கால தெரியுமா? தெரியுமுண்ணா. நம்ம வீட்டு செடியில இருக்க சுண்டக்காய் பொடிச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. அது மட்டும் இல்லை, இந்த சுண்டைக்கால கால் குடையிறது, முதுகு வலி, எலும்பு மூட்டு வலி எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நெஞ்சு சளி இதெல்லாம் நீங்கிறதுக்கு இந்த சுண்டைக்காய் ஹெல்ப் பண்ணுது. அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணா. நீங்க சொல்ல வேணாம். தெரியுமா உங்களுக்கு? இந்த சுண்டைக்காய் வந்து 6 மாசம் ஆச்சு வந்து. ஆமா, அது நம்ம பொரிக்காமையே விட்டுட்டோம். பெருசாகி எத்தனை வருஷமாக கூட ஆகும்ண்ணா. ஏன்னா இது நாளைக்கு நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகேண்ணா. அப்புறம் இந்த சுண்டைக்காய் சாப்பிட்டா ஆமா நல்லா குரல் நல்லா இருக்கும். ஆமா, அதனால தன குரல் நல்லா வந்திருக்கு. அப்புறம் சளி இதெல்லாம் போயிடும், வாய் புண்ணெல்லாம் போயிடும். இது வந்து இதுல பொரியல், துவையல் இதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். எனக்கு தெரியும். நான் நீங்க பாத்து படிங்க, முள்ளு குட்டிக்க போறேன். ஆமா, இது பாருங்க. ஆமா, கீழே காமிங்க பாருங்க. நல்லா சுண்டக்காய் இப்போ பொடிக்கலாங்க. இங்க பாருங்க, நல்லா இருக்குல்லங்க பளிச்சுன்ட்டு. செடி வச்சு 6 மாசம் ஆச்சு. மாடு பெருசா மாசமால காய் நல்லா வந்துட்டு இருக்கு. சீசன் வராத அன்னைக்குல காயே பண்ணலங்க. அப்ப நாங்க என்னன்னு யோசிச்சோங்க. அப்புறம் சீசன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா வீட்லயும் காயெல்லாம் வந்துச்சு, சுண்டைக்காய் செடியிலெல்லாம். அதனாலதான் சீசனால நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் சுண்டைக்காய் கசக்கும். இது வந்து சுண்டைக்காய் பிடிக்காத கூட இந்த சுண்டைக்காய் சட்டை பிடிக்கும். இது சுண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு சாப்பிடலாம். எங்க அம்மா புளிக்குழம்பு வச்சு கொடுப்பாங்க, நல்லா இருக்கும். அப்புறம் சுண்டைக்காய் துவையல் பண்ணுவாங்க. பாப்பா இந்த சுண்டைக்காய் செடி ஒன்று உடஞ்சிருச்சு. செடியே திட்டுவாங்க போல. எங்கள் அம்மா சுண்டைக்காய் சட்னி அரைப்பாங்க, அப்புறம் புளிக்குழம்பு வைப்பாங்க, துவையல் பண்ணுவாங்க. இது வெறும் பொரியல் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க, கூட்டு பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. எல்லாமே நல்லா இருக்கும். அது இந்த கசப்பு இல்லாத இருக்கிறதுக்குமா வந்து கசப்பு சுண்டைக்காய் கூட கொஞ்சம் இது பண்ணாலும் கொஞ்சம் இதாக இருக்கும். கசப்பு இல்லாததுனால இது வந்து என்னென்ன பண்ணாலுமே வந்து ரொம்ப இதாக தான் இருக்கும். ஆனால் இதில் இருக்க சத்தோட வந்து கசப்பு சுண்டைக்காய் சத்து ஜாஸ்தியாக இருக்குது. இது நீங்கள் சாப்பிடுறது பலவிதமான நோய்களை தீர்த்துட்டு அதே மாதிரி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை லைக்